ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேசரி செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு மெஷர்மெண்ட்டால் ஒரு ரவை எடுத்து வச்சுருக்கேன், பாதி சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், முந்திரி, ஏலக்காய், ஃபுட் கலர் எடுத்து வச்சுருக்கேன். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரவையை வறுத்துக்கலாம். நெய்யில் ஊற்றி நெய் கொஞ்சம் போட்டுட்டு நெய் போட்டுட்டு நெய் கொஞ்சம் உருகட்டும். நெய்யில் போட்டு வறுத்துட்டு கொஞ்சம் செஞ்சால் கேசரி கொஞ்சம் உதிரியாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெய்யில் ரவையை கொஞ்சம் வறுத்துக்கலாம். நெய் உருகிடுச்சு. அதுக்கு மெஷர் பண்ணி வச்சுருக்க ரவையை அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் ரொம்ப வறுக்கணும் இல்லை, கொஞ்சம் லைட்டாக சூடு ஏறுனா போதும். ரொம்ப வறுத்துட்டா தீஞ்சிடும். கொஞ்சம் சூடு ஏறினாவே போதும். அப்போ தான் நல்லா ஒட்டாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரவை உப்புமா செய்கிறதுக்கும் அந்த மாதிரியே வறுத்து செய்வாங்க. ஆனால் அதில் வறுத்து செஞ்சால் ரொம்ப நல்லா வரும். ரவையை வறுத்துக்கிட்டோம். கொஞ்சம் ரவையை வறுத்துக்கிட்டு லைட்டாக சூடு ஏறினாவே போதும். பட்டை கொஞ்சம் கட்டில் மாட்டிக்கிட்டு ரவையை வறுத்துட்டு கொஞ்சம் ஆற வச்சிடலாம். இப்போ ரவையை எடுத்த கப்பில் ஒரு பங்குக்கு 3 பங்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். கொதிக்க வைக்கணும். மெஷர் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஊற்றிட்டு அது நல்லா இப்போ கொதிக்கணும். இப்போ தான் தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. அதில் நம்ம நசுக்கி ஏலக்காவை போட்டுக்கலாம். அப்போ தான் அதோடய வாசனை இந்த தண்ணி கொதிக்கும் போது அதில் இறங்கிடும். பொடியாகவும் போடலாம். நான் இது மாதிரி நசுக்கி போட்டிருக்கிறேன். அதான் தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த கொதிக்க ஆரம்பித்த தண்ணியில் லைட்டாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் ஆரஞ்சு கலர் போட்டிருக்கேன். லைட்டாக ஃபுட் கலர் கலந்துக்கலாம். ஃபுட் கலரும் நல்லா தண்ணியோட ஃபுல்லாகவே கலந்துடும். இப்போ கொதிக்க ஆரம்பித்த தண்ணியில் நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை கலந்துக்கலாம். ஒன்றா கொட்டிட்டா அப்படியே கட்டி முட்டிமா ஆகிடும். தனியாகவே கொட்டணும், இல்லைன்னா ரொம்ப கட்டியாக ஆரம்பிச்சிடும் போட்ட உடனே. நம்ம ரவையை போட்டுட்டு கொதிக்க ஆரம்பிக்கணும். நல்லா இந்த மாதிரி தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிடணும். அப்போ தான் ரவை நல்லா வெந்துடும். இது அப்படியே இது கூடயே நம்ம சர்க்கரை போடக்கூடாது. சர்க்கரை போட்டால் ரவை சுத்தமாக வேவாத மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியெல்லாம் இறுகிட்டு தண்ணியெல்லாம் குறைஞ்சிட்டு இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நல்லா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரப்போ நம்ம சர்க்கரை போடணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி கெட்டியான பிறகு நம்ம அளந்து வச்சுருக்க சுகரை சேர்த்துக்கணும். நான் கொஞ்சம் சுகர் கம்மியாக தான் போடுறேன். இப்போ இதை கூட நல்லா கலந்து விட்டுக்கணும். சுகர் போட்ட பிறகு நல்லா இது மாதிரி தலை நாவ ஆரம்பிச்சிடும். ரவை கட்டியே எதுவும் இல்லாமல் இருக்குது பாருங்கள். தண்ணி போட்ட உடனேயே நம்ம நல்லா ரவையை போட்டு உடனே கலந்துடணும். தண்ணி ஊற்றிட்டு ஃபுல்லாக ரவையை போட்டால் உடனே கட்டி ஆகிடும். ரவையை போடும்போதே கிளறி விட்டுகிட்டே போடணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பதத்துக்கு வந்துச்சு. இது ஒரு 5 மினிட்ஸில் இந்த கேசரி ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி போடணும். சர்க்கரை தனியாக போடணும். கூடயே ஒன்றா போட்டால் ரவையும் வேவாது. இப்போ நம்ம ரெடி பண்ண கேசரிக்கு முந்திரி பருப்பு வறுத்து போட போகிறோம். இதை வச்சுட்டு நெய் ஊற்றிக்கணும். நெய் போட்டு நெய் நிறையா போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம நெய் ஊற்றிட்டு நெய் நல்லா உருகின பிறகு நம்ம
உடச்சி முந்திரி பருப்பு வச்சுட்டு முந்திரியை போட்டுக்கணும். நெய் ரவை வறுக்கும் போதே முந்திரியை வறுத்துருக்கலாம், நான் மறந்துட்டேன். அதனால் இப்போ தனியாக தாளிக்கிறேன். இப்போ திராட்சை எல்லாம் போடலாம். முந்திரி ப்ரௌன் கலர் வரட்டும். ரொம்ப ஹையில் வச்சா உடனே தீஞ்சிடும் முந்திரி பருப்பு. இந்த கலரை ஆனோடனே ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ்வை. கொஞ்சம் விட்டால் ரொம்ப தீஞ்சிடும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேசரியில் ஊற்றிடலாம். கொஞ்சம் தலை வச்சதில் கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு. 1க்கு 3 தான் தண்ணி கரெக்டாக இருக்கும். 2 ஊற்றவும் கூடாது, 4 ஊற்றக்கூடாது. 4 ஊற்றினா ரொம்ப தலைன்னு இருக்கும். நம்ம கேசரி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எல்லோரும். 5 மினிட்ஸில் ரெடி.